நான் அந்த சிறைச்சாலைக்கு போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமே என்னன்னா, நான் கையில் வாங்கும்போது தின்னட்டும் அந்த கேஸ் வாரண்ட்லேயே இருக்கும். என்ன கேஸுன்னு வாரண்ட்ல இருக்கும். நான் பயங்கரமான ஒரு ஆளை எதிர்பார்த்து போனேன். ஜாண்டிக்கா பயங்கரமாக இருப்பாங்க. நமக்கு எப்போதுமே ஒரு கற்பனை இருக்கும்ல, ஒரு கேஸ் வாங்கும் போதே எனக்குள்ள ஒன்று எல்லா போலீஸ்காரனுக்குமே ஓடும். கேஸ் வாங்கணும்னா வாரண்ட்டை பார்த்தாலே எங்களுக்கு ஓடும். ஓ, இவன் எப்படி இருப்பாங்க. அப்படியே உள்ள போய் எதிர்பார்த்தா நான் எதிர்பார்க்காத ஒரு சின்ன உருவத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தாங்க. அவன் வந்து நாங்கள் போன 3 பேர்த்துக்குள்ள எங்கள் கைக்குள்ள அடங்குற மாதிரி ஒருத்தாங்க. அப்படி ஒரு பையனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எடுத்த உடனே அவன் மேலே எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. எப்படா கொலை பண்ணியிருப்பாங்க, சரி ஓகே ஏதோ நடந்திருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். எனக்கு எப்பவுமே ரியல் லைஃப் ஸ்டோரிஸை படமா பண்ணா ரொம்ப பிடிக்கும். லைக் அமரன் மாதிரி பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி இல்ல, அதுவும் பிடிக்கும். பட் அதை விட கேட்ட கதை, பார்த்த மனிதர்கள், படிச்ச விஷயங்கள்னு சொல்லிட்டு இதை ஸ்கிரிப்ட் ஆக்கி அதை படமா பண்றாங்கல்ல. லைக் எங்கெங்கேயோ கேட்ட விஷயங்களை வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள மாத்தி மாத்தி போட்டு படமா பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் மியூசியம் இருக்கு, டாடா, ஜோ, இதெல்லாமே வந்துட்டு இந்த உண்மைக்கும் சினிமாவுக்கும் வந்துட்டு மிடில் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. பட் அதுல வந்துட்டு சினிமாவும் மேக்சிமம்ங்கிறது இருக்கும். பட் ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துட்டு அதுல உள்ள கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்ல செஞ்ச விஷயத்த சினிமாவா பண்ணா அது சூப்பராகவே இருக்கும். அந்த ஜானர் தான் இந்த சிறை. நல்லா இருக்குன்னு சொல்லியும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம பார்க்கல. அதுக்கு வேணா அச்சுக்கோங்க என்னைய. ஓடிடி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு தியேட்டர்ல போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டேன். ரைட்டர் தமிழ் இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போலீஸா இருந்தாராமா எனக்கு தெரியல. இப்பதான் இவரே எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி சும்மா அங்கங்க கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இப்பதான் அவரோட ஒரு இன்டர்வியூவே பார்த்தேன். ஸோ முன்னாடி போலீஸா இருக்கும்போது எஸ்காட்டுக்கு போனப்போ ஒரு கைதியை கூப்பிட்டு போகும்போது ஏகப்பட்ட எஸ்காட்டுக்கு போயிருக்காரு. அதுல ஒரு இன்சிடென்ட்டை தான் இப்போ இவங்க படமா பண்ணியிருக்காங்க. அதுல நடந்த விஷயத்த அப்படியே ஒரு படமா பண்ணியிருக்காங்க. அதுல சினிமா தன்மையை பயங்கரமா ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசரோட பையன் தான் கைதி கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்ல ஹார்ட் ஒர்க். நெப்போட்டிசம்னு ஒதுக்க முடியாது. பிகாஸ் அங்க சின்சியாரிட்டிங்கிறது தெரியுது. எந்த இடத்துல வந்துட்டு நெப்போட்டிசம்ல சின்சியாரிட்டி இல்லாம ஒரு திமிர் இருக்கோ அப்பதான் நம்ம அவங்கள வந்துட்டு அடிக்கணுமே தவிர ஒரு சின்சியாரிட்டியோட பண்ணும்போது அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால அது சூப்பராகவே இருந்துச்சு. மரண மாசத்துல காமெடியா பார்த்த பொண்ணா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரி தான் ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது இருந்துச்சு. செம்ம ஆக்டிங். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல எதுக்கு கன்னை லோட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கற அந்த இடத்துல இருந்து ஒரு சீனுங்க ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல முடியுது. பயங்கரமான சீன். ஹேட்ஸ் ஆஃப். அது மொத்தமாவே வந்துட்டு கற்பனையை உருவாக்குனதுன்னு சொல்லிட்டு டைரக்டரே சொல்லியிருந்தாரு. ஒரிஜினல் அந்த சீனே கிடையாது, அந்த மொத்த சாப்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. படம் பார்க்காதவங்க அது ஸ்பாய்லர் பண்ணாம விடுறேன், பாருங்க. செம்மையா இருக்கும் அந்த இடம். கை தட்டுற மாதிரி இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. ட்ராமா ஃபிலிம்ஸோட லிஸ்ட்ல இதுவும் சேர்ந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயங்கிறது இருந்துச்சு எண்டிங் கிட்ட போகும்போது. பட் அப்படி இல்லாம ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிட்டாங்க. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ட்ராமா ஃபிலிம்ஸ்னாலே சில பேர் பார்க்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி படங்கும் போது கண்டிப்பா ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஹாப்பி எண்டிங் நான் இங்கே சொல்றேன், ஸ்பாய்லர் பண்றேன் இந்த விஷயத்த. போய் மறக்காம பாருங்க. தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓடிடியில பாக்குறதா இருந்தாலும் சரி, தியேட்டர்ல பாக்குறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம். பட் பாருங்க, சூப்பர் படம். பட் என்ன சொல்றேன்னா, ஓடிடியில வந்துமே இந்த படம் தியேட்டர்ல என்ன ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த ரைட்டரோட டைரக்ஷனல் ஃபிலிம் டானாக்காரன் தான் பார்க்க போறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.